திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் 7 தளங்களுடன் நவீன வசதிகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. தற்போது இக்கட்டிடத்திற்கான புதிய பிரதான நுழைவாயிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவே மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நவம்பர் 18 அன்று நேரில் சென்று ஆய்வு செய்தனர். தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைந்துள்ள பகுதி வழியாக மருத்துவமனைக்கான புதிய சாலை அமைக்கப்படுவதால் ஆம்புலன்ஸ் மற்றும் பொதுமக்கள் தடையின்றி செல்லும் வகையில் அப்பகுதியின் காம்பவுண்ட் சுவர்கள் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் நஞ்சியம்பாளையத்தில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டப்பட்டு வருவதால் அது முழுமை பெற்றதும் தற்போதைய அலுவலகம் மாற்றி அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நுழைவாயில் பணிகளை விரைவாக முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனைகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு, புதிய கட்டிடங்கள் மற்றும் அமைக்கப்படும் வழித்தடங்கள் ஆகியவற்றையும் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டனர். ஆர்டிஓ பெலிக்ஸ் ராஜா, தாசில்தார் ராமலிங்கம், வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயன், தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார நிர்வாகிகள், மருந்தர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் ஆய்வில் பங்கேற்றனர்.